ஆனா உண்மையிலே சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல பாரதி இல்ல, அதன் முன்பாகவே இறந்து போன. அப்படி அடிமை இந்தியாவில பிறந்து அடிமை இந்தியாவிலே வாழ்ந்த காலத்துல பாரதி வர்றான். காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு வைகை போன நதி என நேவியாறு பல ஓட திருமணி செழித்த தமிழ்நாடுங்கிற. காவிரி தென்பண்ணை வைகை பொருளைன்னு தமிழ்நாட்டில் குறுக்கு நெடுக்கமாக ஜீவ நதிகள் ஓடி தமிழ்நாட்டை வளம் கொடிக்க செஞ்சது. ஆனால் இன்றைக்கு அத்தனையார்களும் அழிவு விளிம்பில் இருக்கிறது. ஒரு பக்கம் கழிவுகள் ஆற்றுல தந்து விடப்படுது, இன்னொரு பக்கம் ஆற்றுல மிதமிஞ்சிய மனக்கொள்ளை. அன்பு சொந்தங்களே, இந்த நிலத்தை மக்களாட்சிக்குண்டாக மன்னராட்சி காலத்திலே எண்ணற்ற மன்னர்கள் ஆண்டார்கள். இந்த நிலத்துக்கு படையெடுத்து வந்தார்கள், போர் செய்தார்கள், வன்முறை செய்தார்கள், வாதாபி எரிக்கப்பட்டது, உரையில் அழைக்கப்பட்டது, புத்த மடுகள் நொறுக்கப்பட்டது, கோயில் உடைக்கப்பட்டது, தேவாலயம் உடைக்கப்பட்டது. ஆனால் இந்த 2000 ஆண்டு காலத்தில் எந்த ஒரு மன்னனும் இயற்கை வளத்தின் மீது கை வைக்கல. ஒரு மன்னன் ஆற்றிலிருந்து மண்ணை கொள்ளையடிக்கல. மலையை கொடைஞ்சு அவன் அள்ளி கொண்டு போய் தனக்கு கோட்டை கட்டளை, அரண்மனை கட்டளை. அப்படி மன்னராட்சி காலத்தில் கூட பாதுகாத்து வைக்கப்பட்ட இயற்கை வளங்கள் இவ்வளவு ஆண்டுகளாக ஆண்ட திராவிட கட்சிகளின் ஆட்சி காலத்திலே அழித்தொழிக்கப்பட்டு விட்டது. காவிரியில தண்ணி கட்டு போராடுறோம் எப்பயில இருந்து 40 ஆண்டுக்கு மேல. ஆனா காவிரியில தண்ணி தர மாட்டேன் என்று சொல்லி வர்றேன். கேட்டா காவிரி எங்களுக்கான சொத்துங்கிற. அன்பு மக்களே, உலக ஒப்பந்த விதிகள், உலக